சரி, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்கில் K4 சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அதாவது 4வது மாடி. அதில் வந்து 402 அந்த பிளாக்குள்ளே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையும் ஒரு மகளும் வந்து அழுகுன நிலையில் டெட் பாடியாக இருந்திருக்காங்க. கதவே திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் கீப்பிங் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்குது, அது சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே நர்ஸில் இருக்கிறனால தெரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு வந்து ஒரு 78 வயசு இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் ஒரு கோளாறு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் விந்தியா அவர்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுது, ஒரு ஃப்ரெண்டு, ஹோமியோபதி டாக்டர். அவர் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் எபினேசர் சொல்லிட்டு. அந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும் போது அவர் கோவத்தில் அவங்கள வந்து விந்தியா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விட்டோடனே செவரில் போய் தலை மோதி இந்த கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்ன கெமிக்கல்னு தெரியல, விசாரணை நடந்துட்டுருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். நாம சரியா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்கின்ற திருமலவாயில் தான் இருக்கும். ஏன் பின்னாடி ஒரு ஃப்ளாட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாட்டில் நேற்று நைட்டு ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை கேட்கும்போது என்னடா அது இப்பெல்லாம் நடக்குமா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியவே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. சரி, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்கில் K4 சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அதாவது 4வது மாடி. அதில் வந்து 402 அந்த பிளாக்குள்ளே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையும் ஒரு மகளும் வந்து அழுகுன நிலையில் டெட் பாடியாக இருந்திருக்காங்க. அது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உறவினரெல்லாம் தேடி இருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஸ்மெல் வருது, எலி செத்தா மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி பார்க்கும்போது உள்ள அவங்க அப்பாவும் சரி பொண்ணும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகுன நிலையில் இந்த எஜிப்தில் மம்மிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெட் பாடி மாரி உள்ளே இருந்திருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எங்கிட்ட இருக்குது, ஆனால் அதை காட்ட முடியாது யூடியூப்ஸில். நான் உங்களுக்கு சும்மா பிளர் பண்ணி போடுறேன். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ளாட் பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நான் இந்த ஸ்டாண்டில் தான் வண்டி ஓட்டுறேன். ஓகே, அவங்களை நீங்கள் முன்ன பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்ல. ஓகே, சம்பவம் கரெக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நம்மளுக்கு தெளிவாக புரியலன்னா, இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி போன பிப்ரவரி மாதமே இங்கே வாடகைக்கு வந்திருந்தாங்களாம், அப்பாவும் பொண்ணும். அந்த டாக்டர் ஒருத்தர் இங்கே ஏதோ பக்கத்தில் வேறு ஏதோ பிளாக்ல இருக்காராம். அவர் மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க, வேலூர்லேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்துட்டு செப்டம்பர் மாதமே அந்த ட்ரீட்மெண்ட்டை கை கொடுக்கறதுனால இறந்துட்டு இருக்காரு. அந்த வாக்குவாதத்தில் எதனால் அப்பா இறந்துட்டான்ற ஒரு வாக்குவாதத்தில் அந்த பொண்ணை தள்ளி விட்டுருக்காராம். இந்த டாக்டரு கீழே விழுந்ததில் அந்த பொண்ணு அப்போயே இறந்துட்டுருக்கு. 2 பேருமே செப்டம்பர் மாதமே இறந்துட்டுருக்காங்க. இங்கே யாருக்கும் தெரியல. ஏதோ கெமிக்கல்லாம் போட்டு அவங்கள அப்படியே பதப்படுத்தி ஏசி ஆன்லேயே வச்சுருக்காரு போல இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் முடிஞ்சது. இப்போ தான் ஏதோ பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வருதுன்னு சொல்லி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்ததில் தான் இப்போ தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த பக்கம் போகும்போது ஸ்மெல் இல்லை தான் வர மாதிரி தெரியும். எலி செத்த வாசனை வருது, எலி செத்த. ஆமாம், சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. கதவே திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் கீப்பிங் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்குது, அது சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எப்படிக்கா இருக்குது? நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமாக ஒரு உள்ள 2 டெட் பாடி இருந்திருக்கு. கஷ்டமாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை எப்படி இருக்குது? இதே ஒரு தனிப்பட்ட வீடுனா ஒரு 10 நாள் பூட்டி இருக்குன்னா பால்காரன் என்னன்னு கேட்பான், பேப்பர் போடுறவன் என்னன்னு கேட்பான். அப்பார்ட்மெண்ட் அதுவும் புதுசாக வந்தனால தெரில. இதே இப்போ நம்ம கிட்ட ரெகுலராக ஒருத்தவங்க சவாரி வராங்கன்னா ஒரு 4 நாள் வரலன்னா என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம என்ன ஒன்று பார்ப்போம். புதுசாக வந்தனால வெளியூருக்காரங்க புதுசாக வந்திருக்காங்க, ரொம்ப நம்மளுக்கு பழக்கமும் கிடையாது. ஸ்டாண்டில் வந்து ஒரு சில நிறைய பேர் இப்போ ஓலா ஊபர்னு போயிடுறாங்க சார். மற்றபடி இது தனிப்பட்ட வீடாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அங்கே நர்ஸில் இருக்கிறனால தெரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. நீங்கள் அவங்கள முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, பட் பார்த்துருப்பேன். நிறைய வருஷம் எங்கே தான் இருப்பேன். அவங்களுக்கு தெரியல கரெக்டாக, நம்மளுக்கு பேர் எதுவும் தெரியாதுல்ல. ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்லேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கொஞ்சம் பயமாக இருந்துச்சு முதல்ல, பட் என்ன பண்ண முடியும், லைஃப். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் ஏதாவது ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? நான் கீழே தான் இருந்தேன். பாடி எடுத்துகிட்டு வரும்போது வாமிட்டே எடுத்துகிறேன் நான். இல்லை, நீங்கள் தங்கியிருப்பீங்க. முந்தா நேற்று கடந்த 1 மாதம் முன்னாடிலாம் ஸ்மெல் வந்துச்சான்னு கேட்குறேன். அக்கம் பக்கத்தில் 4th ஃப்ளோரில் வந்திருக்கோம். நான் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இருந்தேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஸ்மெல் வரல. கே பிளாக் வேலை செய்கிறேன் நான். அப்புறம் எம்மில் எல் பிளாக்ல இன்னைக்கு போலீஸ்காரெலாம் வர வரைக்கும் கேட்டுருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஸ்மெல் வரலையா ஒர்க் பண்ணும்போது? இல்லைப்பா, பக்கத்தில் அந்த லைனில் தான் வேலை செய்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்கள வந்து முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா, இல்லை. அவங்க அப்பா ஒருத்தர் நைஸாக நாய் பிடிச்சி வருவார், அது மட்டும் தெரியும். அப்பா நாய் பிடிச்சி வருவார், அது பார்த்துருக்கீங்க. அவர் எந்த மாதிரி கேரக்டர்? ஜாலியான கேரக்டரா எப்படி? இல்லை, வயசானவர் இருப்பார், அந்த மாதிரிலாம் பேசுகிறார், நல்லா கிடையாது. சரிப்பா. இப்போ இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பிளாக்லேயே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது?
இதெல்லாம் எதனால நடக்குது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து 2 பேர் உயிர் போயிருக்கு இல்லையா? அந்த பிளாக்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்றேன். அவங்க வீட்டுக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவங்க வீட்லலாம் ஒர்க் பண்ணல. கீழே அவங்க 4வது பிளாக்னா நான் கீழே 2வது பிளாக்ல ஒர்க் பண்றேன். K3ல ஏதோ ஒர்க் பண்றோம். இதுக்கு முன்னாடி அவங்கள பாத்திருக்கீங்களா? இல்ல நான் பார்த்ததெல்லாம் இல்லை. அவங்கள இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்லை, தெரியல. ஆனால் எனக்கே இன்னைக்கு காலையில் நான் வந்தேன், நான் வேலை செய்கிற இடத்தவங்க சொன்னாங்க இதுமாரி அம்மாவும் அப்பாவும் பொண்ணும் சூசைட் பண்ணிட்டாங்களே தெரியுமான்னு என்னை கேட்டாங்க. இல்லை எனக்கு தெரியாதுமா, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, குரூப்பில் போட்டிருக்காங்கம்மா. நாங்கள் அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. நீங்க அந்த வீடு பக்கம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இது வரைக்கும் 4வது ஃப்ளோரே போனதில்லை, 2வது ஃப்ளோர் மட்டும் தான் போயிருக்கேன், வேறு எந்த ஃப்ளோரும் போயிடணும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? இல்லை இது வரைக்குமே வரல. நான் வேலை செய்கிற இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே வரலம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் வரல. ஆனால் 3 மாசம்ன்றாங்க, எனக்கே தெரியல. 4 மாசமா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு. செப்டம்பர் மாசம் ஆயிருக்கு, இதோட 4 மாசம் ஆகுது. எனக்கே தெரியாதுப்பா. அதே மாதிரி சூசைட் இல்லை, அது மர்டர். நீங்கள் சொல்லி தான் எனக்கே ஒன்று ஒன்றா தெரியுது. நாங்கள் வேலை பார்ப்போம், பார்த்துட்டு இதேமாரி போயிடுவோம். நாங்கள் வரமா வேலை பார்ப்போமா போயிட்டே இருப்போம். என்ன எதுலாம் கேட்க மாட்டேன், யாருன்னா சொன்னால் கேட்போம், அவ்வளோதான். சரியா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த பில்டிங்ல இறந்து போன 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் சங்கர், பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விந்தியா. அப்பாவுக்கு வந்து ஒரு 78 வயசு இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் ஒரு கோளாறு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேலூர்லேருந்து சென்னை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் விந்தியா அவர்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுது ஒரு ஃப்ரெண்டு, ஹோமியோபதி டாக்டர். அவர் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் எபினேசர்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. அதில் பேசுகிறாங்க. பேசும்போது என்னென்னா அவர் ஒரு டாக்டர் தெரியப்படுது. அவர் சொல்கிறாரு, ஓகே உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு இல்லையா, நீங்கள் சென்னை வந்துட்டு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, பேசாமல் நானும் அந்த டாக்டர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமலை வாயிலில் விஜிஎன் ஃப்ளாட்னு ஒன்று இருக்குது, இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து நீங்கள் தங்குங்க, நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இந்த பில்டிங் வராங்க. இந்த பில்டிங் வந்து அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் வந்து தங்குறாங்க. சொந்த ஊர் அந்த எபினேசர் இருக்கார்ல டாக்டர், அவரோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். அவர் வந்து இங்கே வரதாகவும் இவங்க கூட வந்து தங்குறதாகவும் இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அடிக்கடிக்கு காஞ்சிபுரம் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வர்றதாகவும். ஏன் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யூன்யமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விந்தியா அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே அவங்க கணவன் வந்து பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தென் வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆஃபீஸர்லாம் இன்ன வரைக்கும் தகவல் வெளியே வரல. அவர் நிறைய மாத சம்பளம் அதிகமாக வரதாகவும் பென்ஷன் மூலிமா வரதாகவும், அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சம்பாதிக்கிறதாகவும், அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் இங்கே இருக்கிறதாகவும், இருந்தாலுமே எந்த நோக்கம் பணம் ஒரு நோக்கம் இருந்தாலுமே 2 பேருமே வந்து எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறதாகவும், இவர் அடிக்கடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதாகவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நல்லா ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தை அதோட கட் பண்ணால் செப்டம்பர் மாதம் வந்து இங்கே அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிகிச்சை பலனின்றி உயிர் இறந்துடுறாரு. வித்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபம். இத்தனை வருஷமாக, அதாவது இத்தனை மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் ஏதோ பண்ணிட்ட, உன் ட்ரீட்மெண்ட்னால தான் சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும் போது அவர் கோவத்தில் அவங்கள வந்து விந்தியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விட்டோடனே செவரில் போய் தலை மோதி மண்டை பொழந்து ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி அவங்க வந்து செக் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டர் எபினஸை செக் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து சம்பவ இடத்துலேயே அவங்களும் உயிர் இழந்திருக்காங்க. உள்ள டெட் பாடி 2 இருக்குது. ஒன்று அவங்க அப்பா சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விந்தியா இந்த மாதிரி அடிபட்டு அவங்களும் பிளட் லாஸ் ஆகி இறந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்ன கெமிக்கல்னு தெரியல, விசாரணை நடந்துட்டுருக்கு. அந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக தூவிட்டு அவங்க உடம்பு ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஃபுல்லாக ஏசியை போட்டுட்டு ரூமில் ஏசி ஃபுல்லாக போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. போட்டு எங்கே கிளம்புறாரு? காஞ்சிபுரம் சொந்த ஊருக்கு கிளம்பிடுறாரு. செப்டம்பர் மாதம் கிளம்பினவர் இப்போ வரைக்குமே சந்தோஷமாக தான் இருக்காரு. அவர் தீபாவளி கொண்டாடி இருக்காரு, பொங்கல்லாம் கொண்டாடி இருக்காங்க, எல்லாமே ஜாலியாக இருக்காங்க. அவர் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அவருக்குள்ள லைட்டாக ஒரு பயம் இருந்திருக்கு. அவர் அப்படி பயந்துட்டு இருந்தாலுமே யாருமே கண்டுக்கல. இங்கே யாருக்குமே தெரியவே இல்லை. ஒரு ஃப்ளாட் இருந்தனால தெரியல, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அவருமே கெமிக்கல் போட்டிருக்காரு, ஏசி போட்டிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்மெல் வராமல் தெரியல. ஆனால் அந்த அசோசியேஷனில் வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ரொம்ப நாளாக இந்த ரூம் வந்து பூட்டியிருக்கு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிசத்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து சொல்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போயும் அவங்க அதுமாதிரி ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. ஏதாவது உள்ள ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருக்கும், ஏதாவது இல்லாட்டி எலிகிளி செத்து போயிருக்கும், அவங்க வளர்த்த பெட்ஸ் ஏதாவது என்ன வேணா இருக்கட்டுமே, வாட் எவர். ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க, எங்கடா இவங்க காணுமே, சாமுவேல் சங்கராக இருக்கட்டும் அப்புறம் விந்தியா இருக்கட்டும், அவங்க வந்து சிகிச்சைக்காக அங்கே சென்னை போனாங்களே, இன்னும் அவங்க காணவே இல்லை, ஃபோன் போட்டாலும் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது குறிப்பாக இந்த ஃப்ளாட் தான் வந்திருக்கு. இந்த ஃப்ளாட்டில் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் இந்த இன்சார்ஜ்லாம் சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த ரூமில் வந்து ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் காவல் அதிகாரிகளுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டில்
அவரோட அப்பா அப்படியே எங்கே இறந்தாரோ அங்கேயே இறந்துருக்காரு. எப்படி இருக்காருன்னா சொன்ன மாதிரி உடம்புலாம் அழுகுன நிலையில் புழு பிடிச்சி அப்படி இருந்திருக்காரு. கீழே வந்து அவங்க பெண் அவங்க வந்து நைட்டி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி கிஞ்சிலாம் எலும்பு தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்திருக்காங்க. விசாரிச்சு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சாமுவேல் எபினேசன் டாக்டர் இருக்கார்ல, ஹோமியோபதி டாக்டர், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் செஞ்சிருக்காரு சொல்லிட்டு அவர் செக் பண்ணியிருக்காங்க. அவர் காஞ்சிபுரம் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருமே அவர் கால்லாம் பண்ணவே இல்லை. டேரெக்டாக அவர் தனிப்படை அமைச்சு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் காஞ்சிபுரத்தில் அவர் தங்கியிருக்கார் இல்லையா, அங்கே போய் அவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவரு ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறையா வந்து தகவல் வரல. நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாரு, அவர் எதனால் வந்து அடிச்சாரு, அப்புறமேட்டு அடித்த உடனே எப்படி இறந்தாங்க, அது எல்லாமே இன்னும் ஃபுல்லாக தெரியவே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. தென் வந்து ஃப்ளாட்டுக்குள்ளே எங்கேயும் விட மாட்டாங்க. எந்த மீடியா வந்தாலுமே உள்ளே போக முடியல. இல்லாட்டி நான் உள்ளே போயிட்டு அந்த ரூமெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து அசோசியேஷனில் அது ஒத்துக்கவே இல்லை. அதனால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு. இப்போ ஜனவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி எண்டே வந்துருச்சு. கடந்த 4 மாதமாக வந்து உள்ள தந்தையும் மகளும் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடியாக இருந்திருக்காங்க. இங்கே ஃப்ளாட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியவே இல்லை. ஸ்மெல்லு வந்துமே யாரையும் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்கா, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்குடா, இது பாடுறா இப்படிலாம் நடந்திருக்கு சென்னையிலன்ட்டு யாருக்குமே தெரியலைன்னா அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு உண்மையான சம்பவங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரம் விக்கி. பாய்.